வணக்கம். பொதுவாக இந்த ஏப்ரல் மாதம் பார்த்தோம்னா நிறைய உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸில் வந்து அதிச்சார குருனுடைய பலன்கள் வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இது ஒன்லி ஒரு 30 நாட்களுக்குள்ளேயே நடக்கிற ஒரு விஷயமானதுனால இதை வந்து நீங்கள் ஒரு லாங் டேர்ம், அதாவது நிறைய தொலைநோக்கு பார்வையாக இதை பார்க்காம அந்த 30 நாளுக்குள்ளே என்ன நடக்குன்ற பலன்கள் இருக்கிறதுனால அது செப்பரேட்டாக சொல்லாமல் இந்த ஏப்ரல் மாதத்து பலனுடைய நம்ம சேர்ந்து சொல்கிறது அப்படின்றது நடக்கும். ஏறத்தாழ இந்த மாதம் வந்து ஏப்ரல் 14ஆம் தேதி சூரியன் வந்து புது வருஷ பரப்பு வரதும், அதுக்கு அடுத்த வந்து சுக்கிரன் வந்து கும்பத்துலேருந்து மீனத்தில் உச்சமாகிறதும், புதன் வந்து ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு அப்புறம் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி படுறதும், ஏப்ரல் 22ஆம் தேதி குரு வந்து திரும்பியும் வந்து விருச்சிக ராசிக்கு போகிறதும், இதுதான் வந்து ஒரு பொதுவான நிகழ்வுகளாக இருக்குது. இந்த மாத ராசி பலன்களை நம்ம பார்க்குறப்போ எப்படி இதுக்கு ஒரு அணுகுமுறை அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நிறைய வந்து வேலைகள் வந்து அன்றாடம் பண்ணிகிட்ருப்போம். நிறைய வேலைகளில் வந்து பிளான் பண்ண வேண்டிய ஒரு சில வேலைகள் இருக்கும். இந்த நம்மளோட ராசி பலன்கள் வந்து நல்லா இல்லாததுனால ஒரு வேலையில் பண்ணாமல் நிறுத்திடுறது அப்படின்றது இருக்கக்கூடாது. எந்த வேலை பண்ணிகிட்டு இருந்தாலும் அந்த வேலையை நீங்கள் வந்து செய்யறதுக்கோ ஒரு புதிய முயற்சி எடுக்கிறதுக்கோ அதை வந்து தயங்காமல் எடுக்கணும். ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு வேளை நம்மளுக்கு அந்த மாத பலன்களும் இல்லை வருட பலன்களும் நம்மளுக்கு சாதகமாக இல்லாத பட்சத்தில் முழு கவனத்துடன் எக்ஸ்ட்ரா ஒரு கேர், அதாவது இன்னும் ஒரு அதில் இன்னும் அதிகமாக சிரத்தையாக இருந்து அந்த விஷயத்தை நிறைய விஷயத்தில் பேப்பரில் எழுதி பிளான் பண்ணி பண்ணுறப்போ இந்த ஒரு கெட்ட நேரம்ன்றது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பாதிப்பு இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் கெட்ட நேரங்கள் வந்து யாருக்கும் வந்து ரொம்ப எக்ஸ்டெண்டடாலாம் இருக்கிறது இல்லை. ஒரே ஒரு எப்போவுமே பார்த்தோம்னா நல்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு பில்டிங்கை கட்டுறது ரொம்ப கஷ்டம், பட் டெமாலிஷ் பண்ணுறதுன்றது ஈஸி. கட்டடத்தை கட்டுறது ஈஸி, ஆனால் இடிக்கிறது ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது ஈஸியாக இருக்கும், ஆனால் லாஸ் வரப்போ இழக்கிறப்போ அது ரொம்ப குயிக்காக இழந்து போக நேரிடும். அதனால் இதை வந்து உங்கள் அடிப்படை ஜாதகம், உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த ஊர், இதெல்லாம் ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு விளக்கம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த மாத ராசி பலன்களை வந்து ஒரு அளவுகோலாக எடுத்துகிட்டு செயல்படணுன்னு தான் ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணுறது, விண்ணப்பம் பண்ணுறதே அதுவாக இருக்கும். கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் பார்த்தோம்னா பொதுவாக எல்லா கிரக சூழ்நிலையிலேருந்து ஒரு ஜென்ரலாக கடகராசின்னு பார்த்தோம்னா ஒரு மிகவும் ஒரு ரிலீஃபாக இருக்கக்கூடிய ஒரு வருஷமாக ஆரம்பத்துலேருந்தே இருந்திருக்கும். இதில் பார்த்தோம்னா பெரும்பாலும் உங்களுக்கு வந்து ஜென்மத்தில் இருந்த ராகு வந்து இப்போ 12ஆம் இடத்துல போய் 6இல் சனியும் கேதுவும் இருக்கிற இந்த ஒரு காலகட்டமாகும். குரு அதிச்சாரத்தில் வந்து 6ஆம் இடத்துக்கு போய் அதுக்கப்புறம் மாத கடைசியில் 22ஆம் தேதிக்கு அப்புறம் 5ஆம் இடத்துக்கு வர ஒரு சூழ்நிலையிலும், செவ்வாய் வந்து பார்த்தோம்னா லாபஸ்தானத்தில் இருக்கிற ஒரு காலகட்டமும், ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் வந்து 10ஆம் இடத்தில் உச்சமாக வர்றதும், ஏப்ரல் 5ஆம் தேதி புதன் வந்து பாகியஸ்தானத்தில் வந்து மீன ராசிக்கு வரதும் நீச்ச நிலை பெறுறதும், அப்புறம் சுக்கிரன் அந்த 15ஆம் தேதிக்கு மேலே பெரும்பாலும் வந்து உச்சமாகவும் பாகியஸ்தானத்தில் அமையிறதும், இந்த ஒரு காலகட்டம் பார்த்தோம்னா கடகராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு செழிப்பான ஒரு காலகட்டம் சொல்லலாம். ஆனால் பொதுவாக வந்து பார்த்தோம்னா மாத ஆரம்ப நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மிகவும் ஒரு சிக்கலான மாதமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு முதல் 5ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு 15 தேதி மட்டும் ஒரு இன்டென்சிவாக நிறைய வேலை பளு அதிகமாக இருந்துட்டு ஒரு டைமே இல்லாமல் போகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஏன்னா பெரும்பாலான கிரகங்கள் சுக்கிரன் 15 தேதி மட்டும் 8ஆம் இடத்தில் இருக்கிறது, புதன் வந்து 9இல் நீச்சம் இருக்கிறது, 15ஆம் தேதி மட்டும் சூரியன் வந்து அதே பாகியஸ்தானத்தில் இருக்கிற ஒரு காலகட்டம். இப்படி பார்க்குறப்போ ராசிக்கு 11இல் செவ்வாய் இருக்கிறது அப்படின்றது பார்த்தோம்னா எந்த ஒரு செயல்லையும் நிறைய சிரமம் இருந்தாலும் ஒரு எட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துலேயும் வந்து ஒரு ஆளுமையிலேயே வந்து எல்லா கடகராசிகளும் அவங்களுடைய வாழ்க்கையை இந்த மாதத்தில் பார்க்கலாம். அது சில பேருக்கு படிஞ்சு போகிறது, வேலை பளு அதிகமாகிறது அப்படி இருந்தாலும் தன்னுடைய அதிகார நிலையில் வந்து எல்லாருக்குமே கடகராசிக்காரங்களுக்கு ஒரு உயர்வான போக்கை தெரியக்கூடிய காலமாக இந்த ஏப்ரல் மாதத்தில் இருக்கும்.
இது முதல்ல நம்ம கவனம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு ராசிக்கு வந்து 6ல் சனியும் கேதுவும் குருவோடு இருக்கிறது, 11 செவ்வாய் இருக்கிறது, 2 உபஜய ஸ்தானங்கள் ஒரு ராசிக்கு ஃபேவரபுளாக இருக்கிறப்போ இந்த காலகட்டங்களில் நிறைய கடகராசிக்காரங்களுக்கு முடியாத வேலைகளை வந்து எடுத்து செயல்படுத்தி அதை வெற்றி அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஒரு போராடி அப்புறம் வந்து எதிர்த்து செயல்படக்கூடிய திறமையும் இந்த மாதம் நிறைய கடகராசிக்காரங்களுக்கு டெவலப் ஆகக்கூடிய ஒரு ஆட்டிடியூட் டெவலப் ஆகக்கூடிய மாதமாகவும் இருக்கும். இந்த 10 ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு அப்புறம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் 10 சூரியன் உச்சமாகிறது, 15ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் பாகிஸ்தானத்தில் உச்சமாய் புதனோடு இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா, ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு அப்புறம் கடகராசிக்காரங்களுக்கு மிகவும் ஒரு செழிப்பான நாட்களாக ஒவ்வொரு நாளும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மாத கடைசியில் ஒரு 8 நாள் வந்து ரொம்ப சுபிட்சமான மாதமாக எல்லாருக்கும் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு இந்த மாதம் லாஸ்ட்டு 10 டேஸ்ன்னு சொல்லலாம் எல்லா கடகராசிக்காரங்களுக்கும். ஸோ அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் மாதம் முதல்லேருந்தே வந்து நிறைய விஷயங்களுக்கு அதுக்கு உண்டான வேலைகளோ இல்லை வாய்ப்புகளோ வந்து மாத கடைசியில் அது வந்து ஒரு தீர்வு காணி, இல்லைன்னா அது முடிஞ்சு ஒரு சந்தோஷமான நிலை ஏற்படக்கூடிய ஒரு காலமாக கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும். இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய வியாபாரம் பண்ணிட்டு சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் மிகவும் ஒரு முன்னேற்றமான மாதமாக இருக்கும். மற்றபடி சொந்த தொழில் செய்யாத உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மிகவும் ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய மாதமாக இது கண்டிப்பாக இருக்கும். பெண்களுக்கு வந்து மாதம் பிற்பகுதியில் வந்து மிகவும் ஒரு சுபிட்சமாகவும் ஒரு சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். பெரும்பாலும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பார்த்தோம்னா ஒரு மாதம் ஏப்ரல் 15 மட்டும் எல்லோரும் ஒரு கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏப்ரல் 15க்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய வந்து ஒரு சந்தோஷமான போக்கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். நிறைய பேருக்கு தேச பிரயாணங்களுக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வெளிநாட்டு இருந்தவங்களுக்கு தொடர்பில் இந்த ஒரு நிறைய வேலையோ இல்லை ஒரு விசா எதிர்பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும். இதில் வந்து உடல்நல ரீதியாக பார்த்தோம்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ஜாயிண்ட்ஸ் சம்பந்தமாக நிறைய பேருக்கு ஒரு அதுவும் அந்த வயசு பொறுத்து இருக்கும். ரொம்ப ஒரு 60 வயசு மேலே 65 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு ஜாயிண்ட் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக தெரியும். மற்றபடி எல்லாமே வேலைக்கு டைமுக்கு நடந்துட்டு எல்லாமே ஒரு டைம் பவுண்டாக இருந்து ஒரு ஹாப்பி மொமெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு நிறைய கடகராசிக்காரங்களுக்கு அதாவது சொல்லுவாங்க பெஸ்ட் அவார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ரெக்கக்னிஷனும் அவார்டும் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். சாதாரண தொழிலில் இருந்தாலும் 4 பேர் அவங்கள பாராட்டக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருப்பாங்க. இதில் புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு மாத கடைசியில் ரொம்ப ஒரு விருந்து விழா அப்படின்னு போகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். பூச நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு மிகவும் பெருப்போடும் நிறைய வேலை விஷயத்தில் ஜெயிச்சு ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து தன்னுடைய திறமைக்கும் தன்னுடைய புத்திக்கும் வந்து ஒரு பாராட்டு கிடைக்கிறதும் ஒரு புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இந்த ஒரு சூழ்நிலையில் வந்து இந்த ஏப்ரல் மாதம் எல்லா கடகராசிக்காரங்களும் அவங்க பேசிக்கலி அவங்க அருகாமையில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு சிவபெருமான் கோயிலுக்கும் முருகரையும் வழிபட்டுன்னு வந்தால் இந்த மாதம் ரொம்ப அருமையாக இருக்கும். செவ்வாய் 11லேயும் 6ல் சனியும் மாத கடைசியில் 5ல் குருவும் பாகிஸ்தானத்தில் சுக்கிரனும் உச்சமாக இருக்கிற இந்த காலகட்டங்களில் நல்லா பயன்படுத்திட்டு ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒரு கோலோட ஒரு விஷயத்தை வந்து ஒரு குறிக்கோள செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பொதுவாக நம்ம இந்த கிரக மாற்றங்களுடைய பார்த்தோம்னா பரிணாமம் வந்து ரொம்ப அதிகம். ஒரு புதனோ ஒரு குருன்னு எடுத்துட்டா கூட அதனுடைய காரகத்துவங்கள் சனி ஒவ்வொரு காரகத்துவனுடைய பரிணாமங்கள் வந்து மிகவும் பெருசு. அப்படி சொல்கிறப்போ தனி மனிதர்களுக்கு நம்ம அதை சுருக்கி சொல்கிறப்போ தனி மனிதர்களுடைய அணுகுமுறை அவங்க வாழ்க்கை முறை என்றது வந்து உணவு, புகழ், வருமானம் இதை சார்ந்து இருக்கிறதுனால அதை சார்ந்து தான் நம்ம அந்த ராசி பலன்ன்றதை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இதையும் தாண்டி அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய மன ஓட்டம், அவங்களுடைய முன்னேற்றம், எந்த இலக்கை நோக்கி அடையணும் அப்படின்றதெல்லாம் அடிப்படையான ஜாதகத்தினுடைய டீட்டெயில்ஸை வச்சுக்கிட்டு நம்ம அனலைஸ் பண்ணால் தான் அதெல்லாம் தெரியும். தவறாமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுற இடத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் டைமும் கொடுத்தா கண்டிப்பாக எங்களால் பார்க்குறதுக்கு டைம் இருக்காது. தயவு செஞ்சு நாங்கள்
உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 4-5 நாளில் ரிப்ளை கொடுப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.